வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தொழில் தொடங்கலாம் பகுதி 1 தொடர்ந்து பகுதி 2வது பகுதி. சைபர் சுரேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தொழில் செய்கிற விதத்தில் நிறைய வகைகள் இருக்குது. சுயதொழில் பண்ணுறாங்க, சில பேர் அதை ஃபுல் டைமாகவும் பண்ணுறாங்க, சில பேர் ஜாப் போயிட்டு சொந்தமாக பார்ட் டைமாகவும் தொழில் பண்ணுறாங்க. சீசன் பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தீபாவளி டயத்தில் ட்ரெஸ்ஸு சேல்ஸ் பண்ணுறது, ஸ்வீட் சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட சீசனுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சில பேர் ஒருத்தர் பண்ணுற பிஸ்னஸில் பார்ட்னராக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சைலண்ட் பார்ட்னராக இருப்பாங்க. அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேளை ஷேரில் இருக்கலாம், இல்லை அமௌண்ட்டு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் அந்த தொழிலில் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க, வேலையும் பார்ப்பாங்க, அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்க ஒரு பிராண்டோட ஃப்ரான்ச்சைசி இல்லைனா ஒரு பிரான்ச் எடுத்து ரன் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுற வகைகள், நம்ம என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது தொழில் என்னென்ன வகைகள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பழைய தொழில்கள், இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் நடத்துகிறது, அப்புறம் மளிகை கடை வச்சுருக்கிறது, இது பார்த்திங்கன்னா காலகாலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க தொழில்கள், இதெல்லாம் பழைய தொழில்கள் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா புதிய தொழில்கள், புதிய ஜென்ரேஷன், நியூ ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இப்போ நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டெக் சம்மந்தமான பிஸ்னஸ், இந்த ஆப் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய புதிய தொழில்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வகைப்படுத்தியிருக்கோம். மூணாவது பார்த்திங்கன்னா பழைய தொழிலில் உள்ள புதிய வாய்ப்புகள் உருவாக்குறது. இது எப்படி அப்படின்னா, ஹோட்டல் இருந்தது, நம்ம போய் அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபுட்டை நம்ம வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மெடிசின் நம்ம மெடிக்கலில் போய் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ மெடிசினை வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க. அப்புறம் ஹோட்டலில் எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல இருந்தது, இப்போது ஒன்றுக்கு ஒன்று தனியாக, இப்போ காஃபி ஷாப் தனியாக இருக்குது, சைனீஸ் ஹோட்டல் தனியாக இருக்குது, பிரியாணிக்கு தனியாக கடை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொழில் பார்த்திங்கன்னா வகைகள் 3 டைப்பாக நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போது எனக்கான தொழிலை எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது, என்ன தொழில் எனக்கு செட் ஆகும். ஒன்று பரம்பரை தொழிலாக இருக்கணும். இப்போ உங்கள் அப்பா ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸோ அதே தொழிலை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க, ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கலாம், ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் வேலை பார்த்துருக்கலாம், ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கலாம். ஸோ வேலை பார்த்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அந்த தொழிலை செலக்ட் பண்ணலாம். மூணாவது பார்த்திங்கன்னா, கரண்ட்டில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று செலக்ட் பண்ணி, அதாவது உங்கள் பரம்பரை தொழிலாகவும் இல்லாமல், அனுபவம் அதில் உங்களுக்கு சுத்தமாகவும் இல்லாமல், ஒரு புதிய தொழிலை செலக்ட் பண்ணி அதையும் நம்ம செய்ய முடியும். அப்போ எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, எனக்கான தொழிலை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது. முதல்ல இது ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம வச்சுருக்கோம். நம்ம சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன. முந்தி பார்த்திங்கன்னா ஒரு அன்டயத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, சாப்பாடு இருக்குமா இல்லையா தெரியாது. இப்போது ஆப்பில் நம்ம ஃபுட்டு ஆப்பில் போய் நம்ம கிளிக் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணுறோம், வீட்டிலே டெலிவரி பண்ணுறாங்க. அப்போது அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, ஒரு அன்டைமில் போய் அன்டைமில் போய் நம்ம ஃபுட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்போது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃபுட்டு ஆப் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள், அதே மாதிரி நீங்கள் டெய்லி சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அதே மாதிரி அன்றாடம் மக்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க உங்கள் லோக்கல் ஏரியாவில், சரிங்களா, அதை லிஸ்ட்டு பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா விஓ ஆஃபீஸில் அப்ளிகேஷன் போட்டே இருப்பாங்க, கொண்டு போய் பார்க்க போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இ-சேவை மையம் நிறைய வந்துருச்சு. ஸோ மக்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் சென்டரில் இ-சேவை மையம் மாதிரி வீட்டு பக்கத்தில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்களோட பிரச்சனை, நீங்கள் தனியாக சந்தித்த பிரச்சனைகள், இதில் பார்த்திங்கன்னா அதிகமான பிரச்சனை எது அப்படிங்கிறத லிஸ்ட் எடுங்க. அதில் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ன, ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸாக இருக்கலாம். அந்த பிரச்சனையோட தீர்வு என்ன, ஒரு பொருள், அது மூலமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், இல்லைனா ஒரு சர்வீஸ், அதை சால்வ் பண்ண முடியும். அதை முடிவெடுங்க. அப்புறம் அந்த பொருளையோ அந்த சேவையோ உங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி பாருங்கள், இல்லை பொருளை கொடுத்து பாருங்கள். அதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, இல்லை அதுக்கு சில ஃபீட்பேக்கை கேட்டு பாருங்கள். அந்த ஃபீட்பேக்கை வச்சு நீங்கள் அதை டெவலப் பண்ணுங்கள். ஃபர்தராக நல்லா டெவலப் ஆகி உங்கள் ஏரியாவில் நல்லா போகுது அப்படின்னா அடுத்த ஏரியாவுக்கு டெவலப் பண்ணுறங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டேட்டுக்கு டெவலப் பண்ணுங்கள்.
ஏன் வேர்ல்டு ஃபுல்லாகவே பண்ணலாம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் தொழிலை இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு நிறைய தொழில் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனால் உங்கள் தொழிலை கண்டுபிடிக்கக்கூடிய வழி முறை இது தான். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் தொழிலை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது முதல் பகுதியில் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு தொழில்னால் எப்படி இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், மக்களோட ஏதாவது ஒரு பிரச்சனையை இது தீர்க்கணும். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு இது முக்கியமான தேவையாக இருக்கணும். எல்லோரும் பண்ணுற மாதிரியே திரும்ப திரும்ப அதே பண்ணுற மாதிரி அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். வித்தியாசமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த பொருளுக்கோ சேவைக்கோ தரமும் சேவையும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் விலையை பற்றி கவலைப்பட மாட்டாங்கங்கிறது ஆணித்தரமான உண்மை. சரிங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொழில் சம்மந்தமாக அடுத்தடுத்து வீடியோக்கள் நிறைய போட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.